அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ மேக்ஸில் இப்போது 10th ஸ்டாண்டர்ட் இதான் நம்ம பார்க்க போகிறோம். டெட்டு சம்மந்தமாக இருக்கட்டும், ஆர் எனி அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும், ஸ்கூல் புக்ஸை பொறுத்த வரைக்கும் 6th to 10th வரைக்கும் உள்ள மேக்ஸ் நம்ம ஒவ்வொரு யூனிட்லையும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஓரியன்ட், அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ரிலேட்டடாக என்ன மாதிரி மெத்தட்லாம் கேட்குறாங்களோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். அதே போல் இந்த 10th ஸ்டாண்டர்ட் இதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம்ஸ்லாம், முக்கியமான யூனிட்ஸ்லாம் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 யூனிட் இருக்கும். அதில் பாருங்கள், மொத்தம் 8 யூனிட் இருக்கும். அதில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட் யூனிட்டில் உங்களுக்கு மோஸ்ட்லி எதுவும் இருக்காது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் யூனிட் பார்த்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். செகண்ட் யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் உங்களுக்கு எல்சிஎம் ஹெச்எஃப் சம்மந்தமாகவும் கேள்விகள் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதே போல் இந்த தொடர் வரிசை, கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, சிறப்பு தொடர் வரிசை, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் நம்ம ஃபார்முலாஸ் படித்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக இதுலேருந்து நிறையா கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணலாம். அதே போல் இதுலேயும் ட்ரிக்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். மற்ற யூனிட்டு உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட் யூனிட் தேவையில்லை. அடுத்தது முக்கியமானது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அளவியல் ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். 3D கான்செப்டில் நம்ம கனசதுரம் கனசதுரம் 9th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம். அதை தவிர்த்து உள்ள மற்ற எல்லா ஷேப்புமே உங்களுக்கு அளவியலில் இருக்கும். மற்ற எல்லாமே முக்கியமானது தான். ஆனால் நிறையா ப்ராப்ளம்ஸ், நிறையா மாடல்ஸ் நம்ம பார்க்குறது இந்த 2 யூனிட். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி இதில் இருக்கும். கோணவியல் கான்செப்ட்டு, வடிவியல், ஆயத்தொலை வடிவியல், இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட் யூனிட் நம்மளுக்கு தேவையில்லை. அதனால டைரெக்டாக செகண்ட் யூனிட் நான் வர்றேன். செகண்ட் யூனிட்டில் நம்ம என்னென்னலாம் பார்ப்போம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ செகண்ட் யூனிட்டில் எண்களும் தொடர் வரிசைன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு எண்கள் அப்படிங்கிற கான்செப்ட்டு, அதுக்கடுத்து தொடர் வரிசை, நான் சொன்ன மாதிரி கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, சிறப்பு தொடர் வரிசை, இந்த கான்செப்ட் இருக்கும். இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா யூக்ளின் வகுத்தல் முறை அந்த இதை யூஸ் பண்ணி ஹச்சிஎஃப் கான்செப்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ எல்சிஎம் அண்டு ஹச்சிஎஃப் கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. அதில் முக்கியமாக ஹச்சிஎஃப் கான்செப்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, சிறப்பு தொடர் வரிசைன்னு இருக்கும். இப்போது இதில் நான் ஃபஸ்ட்டு பார்ட்டாக என்ன அப்படின்னா, இந்த எண்கள் கான்செப்டில் உங்களுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், அதே போல் எண்கள் கான்செப்டில் இருக்கிற மற்ற கொஸ்டினாக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசனிங் கான்செப்டில் வரக்கூடிய கேள்விகளும் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. வாங்க ஃபாஸ்ட்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேள்வி கவனிங்க. இந்த மாடல் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். 210 மற்றும் 55 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 55x - 325 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு காண்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த யூக்ளிட் வகுத்தல் முறை இது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்கனாவே நம்ம டைரெக்டாக இதற்கான எல்சிஎம் வேல்யூ, ஹச்சிஎஃப் வேல்யூ நம்ம டைரெக்டாக டானா வகுத்தல் மூலயமாவே கண்டுபிடிச்சிடலாம். 210க்கும் 55க்கும் இந்த ஹச்சிஎஃப் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஹச்சிஎஃப் பாருங்க, 5ஆல் நீங்கள் டிவைட் பண்ணலாம். 4×5 20, அடுத்தது 2×2 10, இங்கே 11×5 55. இதுக்கு மேலே இதை காமனாக டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ 5 தான் இதற்கான ஹச்சிஎஃப். இது கண்டுபிடிச்சாச்சா? இப்போது இதில் இந்த ஹச்சிஎஃப் ஈக்குவலாக தான் இந்த வேல்யூ. அப்போ என்ன பண்ண போகிறோம்? 55x - 325 ஈக்குவல் டு இந்த ஹச்சிஎஃப் வேல்யூ என்னன்னு பார்த்துருந்தோம், 5 தானே, ஈக்குவல் டு 5ன்னு இருக்கும். அடுத்தது 325 ஈக்குவல் டு அந்த சைடு போணுச்சுன்னா மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போது ப்ளஸ் 325. அப்போ 55x ஈக்குவல் டு 325 + 5 330. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன? 14 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5 11 55, 3 11 33, அப்புறம் ஒரு 0 சேர்த்துக்கலாம். 4×5 6×5 30. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 6 தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சலாம்? எக்ஸோட மதிப்பு கேட்டிருக்காங்களா? எக்ஸோட வேல்யூ 6.
இப்போது யூக்ளிட் மெத்தட் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கொடுத்துருக்கிறதுல பெரிய நம்பர் எடுத்துக்கணும். அடுத்தது இந்த சின்ன நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது 210க்குள்ளே எத்தனை 55 வர வாய்ப்பு இருக்குது? 3 55 வரதா வாய்ப்பு இருக்குது. 3 55 எவ்வளோ வரும்? 150 + 165, மீதி எவ்வளோ வரும்? 45 வரும். அந்த மீதியை ப்ளஸில் நோட் பண்ணிக்கணும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போது அடுத்தது என்ன பண்ணுறோன்னா இந்த 55 நம்ம எடுத்துக்கணும். 55 எடுத்து இதில் இந்த 45 கண்டிப்பாக நீங்கள் மீதி என்ன வந்துச்சோ அதை நீங்கள் போட்டுருங்க. இப்போ 55க்குள்ளே எத்தனை 45 இருக்கும்? ஒரே ஒரு 45 தான் இருக்கும். மீதி எவ்வளோ இருக்கும்? அது ப்ளஸில் போடணும், 10. ஓகேவா? இப்போ 45 × 45 × 1 45 + 10 தான் 55ன்னு வரும். அடுத்து என்ன பண்ணணும்? இந்த 45 எடுத்து இங்கே நீங்கள் நோட் பண்ணிடுங்க. இந்த 10 கண்டிப்பாக போடணும். இப்போ 45க்குள்ளே எத்தனை 10 இருக்குது? 4 10 தான் இருக்குது. இங்கே என்ன வருது? மீதி 5ன்னு வரும். அடுத்து என்ன பண்ணணும்? இந்த 10 இங்கே நீங்கள் நோட் பண்ணிடணும். இந்த 5 கண்டிப்பாக இங்கே நோட் பண்ணணும். 5 நோட் பண்ணிவிட்டு இப்போ 10க்குள்ளே எத்தனை 5 இருக்குது? 2 5 இருக்குது. மீதி எதுவுமே இல்லை, 0. அப்போது இந்த இடத்துல 0ன்னு வர்ற வரைக்குமே நீங்கள் இந்த ப்ராசஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். இப்போ எந்த நம்பரை, எந்த ரிமைண்டரை இங்கனக்குள்ளே போடவும் 0 வந்துச்சோ அதுதான் அதற்கான HCF. இது ஒரு சில நம்பருக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது இதுதான் அதோட HCF. இப்போ HCF கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை ஸ்டெப்பு நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. இதவே உங்களுக்கு டிவிஷன் மெத்தட்லேயே சொல்லியிருப்பாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு நம்பர் 210 இப்படி நம்ம நோட் பண்ணிடுறோம். இப்போது இதை இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி நோட் பண்ணிடுவாங்க. 55 எத்தனை டைம் வருது? 3 டைம் வருதா? 3 டைம் அப்படின்னா அந்த நம்பர் நம்ம நோட் பண்ணிக்குவோம், மல்டிபிள் பண்ணி நோட் பண்ணிக்குவோம். 5 அடுத்து 15 165, இங்கே 45ன்னு வரும். அடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த 55 இங்கே நம்ம நோட் பண்ணுவோம். 55க்குள்ளே ஒரே ஒரு 45 தான் இருக்கும், மீதி 10 வரும். அடுத்தது இங்கே 45 போடுவோம், 4 டைம்ஸ் வரும், 40, மீதி 5ன்னு வரும். அப்போ இந்த 5 இங்கே நம்ம இந்த 10 இந்த சைடு போடுவோம். இப்போ ரிமைண்டர் 0ன்னு வருதா? ஸோ இந்த மெத்தட்லேயும் பண்ணுவாங்க, இந்த மெத்தட்லேயும் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி டானாவுத்தல் மெத்தட்லேயே பார்த்துட்டோம்ல. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது இத்தனை மெத்தட் நாங்கள் எதை சார் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பரை பொறுத்து. ஸோ நார்மலாக டானாவுத்தல் மூலயமாவே நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். அப்படின்னா டானாவுத்தலே நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதே இது ஒரு சில ப்ராப்ளம் பாருங்கள், டிவைட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரி பெரிய நம்பர் இருக்குது, பெரிய நம்பர் கொடுத்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க? 2 நம்பர் 2 மீதி கொடுத்துருக்காங்க. 445ங்கிற போது அதோட மீதி 4ம் 572ஆல் வகுக்கும்போது மீதி 5ம் கொடுத்துருந்தா எந்த எண்ணை அந்த மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும்போது முறையே மீதி 4 5 தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்தந்த நம்பருக்குரிய மீதியை மைனஸ் பண்ணணும். இப்போ 445 - 4, 445 - 4 441. இப்போ அடுத்தது 572 - 5 567. இப்போ இந்த நம்பர் தான் முழுசாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்போது எந்த மிகப்பெரிய நம்பர் இந்த நம்பரை வந்து மீதியெல்லாம் வகுக்கும். நம்ம எப்பயும் போல் டானாவுத்தல் போகிறதாலும் நம்ம போட்டுக்கலாம், அல்லது இப்போ நம்ம பார்க்குற மெத்தட் யூக்ளிட் மெத்தடில் போகிறதாலும் போட்டுக்கலாம், அல்லது டிவிஷன் மெத்தட். இப்போது 567 போடுறோம். 441 இது ஒரு டைம் மட்டும்தான் வரும். 441 போட்டுடலாம். டிவைடில் மீதி எவ்வளோ வருது? இங்கே 6, இங்கே 2, இங்கே 1, 126 வருது. அடுத்து இங்கே 441. 441லாம் இங்கே எத்தனை டைம்? 3 டைம்ஸ் வருமா? ஸோ 3 டைம்ஸ் தான் வர. 8 பேலன்ஸ் 1, 6 1 7, 1 3 3. மீதி எவ்வளோன்னு பாருங்கள். இங்கே 11ல் 8 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 3. இங்கே 13ல் 7 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 6. அவ்வளோதான், 63 தான் இருக்குது. இப்போ 126. 126ல் 2 63 இருக்கா? அப்போது 2 63 126. ரிமைண்டர் 0ன்னு வருதா? அவ்வளோதான். அப்போது 63 தான் இந்த நம்பருக்கான HCF வேல்யூ. 63 அந்த நம்பருக்கான HCF வேல்யூ. நம்ம இதானே பார்க்குறோம். அப்போ இது வகுத்தோம் அப்படின்னாவே மீதி 4 ரிமைண்டரும் வந்துடும். அந்த நம்பர் தான் இந்த நம்பர். அதே போல் மீதி 5 வரக்கூடிய நம்பர் இந்த நம்பர்.
அப்போ 63 தான் அதற்கான மிகப்பெரிய ஹெச்எஃப். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணலாம், அல்லது 441ஐயும் 576ஐயும் டானாவுத்தல் மூலமா நீங்கள் போட்டுக்கலாம், அல்லது அந்த யூக்ளிட் மெத்தட் நான் சொன்னேன்ல அந்த மெத்தடில். இப்போ அந்த மெத்தட் தான் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. 441 567 ஒரே ஒரு 441 தான் இருக்குது, மீதி 126 வரும். அந்த அதாவது 441 இந்த சைடும் 126 இந்த சைடும் போட்டுட்டு 441 எத்தனை 126 இருக்குதுன்னு பார்க்குறாங்க, மீதி வருது. அப்போது மீதி இங்கே 0 வர வரைக்கும் இந்த ப்ராசஸ் இங்கே நடக்கும். அப்போ எந்த நம்பர்னால மீதி 0 வந்துச்சோ அந்த நம்பர் தான் இதற்கான ஹெச்எஃப். இந்த மாதிரி தான் உங்களுக்கு எந்த மெத்தட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுபடி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்தடுத்த மெத்தட் நம்ம பார்ப்போம். இப்போ 3 எண்கள் கொடுத்து அதற்கான ஹெச்எஃப் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இதுக்கும் நம்ம டானாவுத்தல்ங்கிறத நம்ம நோட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த 3 நம்பருக்கான ஹெச்எஃப் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணலாம், டானாவுத்தலே நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதே இது நீங்கள் டிவிஷன் மெத்தட் பார்க்குறீங்கன்னா 2 நம்பரை எடுத்துகிட்டு அது எந்த நம்பர் ரிமைண்டர் 0 வரும் பார்க்கணும், அந்த நம்பர் யூஸ் பண்ணி அடுத்த நம்பருக்கு நீங்கள் பார்க்கணும். ஸோ இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம், டானாவுத்தல். இப்போ 396 504 636 அதை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2ஆல் டிவைட் பண்ணால் 1 9 8, இங்கே 2 5 2, அடுத்து இங்கே 3 1 8, மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால 2னா இங்கே 9 9, இங்கே 1 2 6, அடுத்தது இங்கே 1 5 9. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணலாமா, 3ஆல் டிவைட் பண்ணால் 3 3 4 2, அடுத்தது 5 3. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே காமனாக எந்த நம்பரும் டிவைட் ஆகாது. ஸோ இந்த நம்பர் எதுவுமே 3ஆல் டிவைட் ஆனாலுமே கூட இது டிவைட் ஆகாது. ஸோ இந்த நம்பர் தான் அதற்கான ஹெச்எஃப். ஹெச்எஃப் வேல்யூ பாருங்கள், 2 4 4 12. அப்போ 12 தான் அதற்கான ஹெச்எஃப். ஹெச்எஃப் வேல்யூ என்ன, 12. அவ்வளோதான். அப்போ நீங்கள் டானாவுத்தல் போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கும். 12 தான் அதற்கான ஹெச்எஃப் வேல்யூ. இப்போ இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இரு மிகை முழுக்களின் மீப்பெரு பொது வகுத்தி 1ன்னு இருந்துச்சுன்னா அந்த 2 நம்பரை நம்ம என்ன சொல்லலாம், சார்பகா எண்கள் நம்ம சொல்லலாம். அதான். இப்போது இதில் உங்களுக்கு எதெல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கலான்னா, நான் ரவுண்ட் பண்ணியிருக்க கொஸ்டினை பாருங்கள். ஒரு நபரிடம் 532 பூந்தொட்டிகள் உள்ளன. அவர் வரிசைக்கு 21 பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினார். எத்தனை வரிசையில் முழுமை பெறும் எனவும் மற்றும் எத்தனை பூந்தொட்டிகள் மிச்சம் இருக்கும் எனவும் மீதம் இருக்கும் எனவும் காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்கல்ல. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை, 532 நம்ம 21ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை வரும் பாருங்கள், இது நம்ம 2 டைம்ஸ் வருமா, 53ல் 2 21 இருக்கும். அப்போ 53ல் 42 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 1 1 11. இந்த 2 நம்ம சேர்த்துக்கலாம். 112ல் எத்தனை 21 இருக்கும், 5 இருக்குமா. ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 1 5 5 2 10. அப்போ மீதி 7 இருக்கும். அப்போ மொத்தம் 25 வரிசைகள் முழுமை பெறும், 7 வந்து மீதி இருக்கும். இதான் ஈவு என்னவோ அதான் வந்து மற்ற இது நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இவங்க கொடுத்துருக்க மீதி என்ன வந்திருக்கோ அதுதான் வந்து பூந்தொட்டி மிச்சம் இருக்கும். சாரி, ரைட் தான், பூந்தொட்டிகள் இது வந்து மிச்சம் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரிஞ்சுக்கலாம்? நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின் பாருங்கள். யூக்ளிட் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி பின்வரும் மீப்போவா காண்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இந்த நம்பரை மீப்போவா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். மீப்போவா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் டானாவுத்தல் யூஸ் பண்ணாலும் சரி, டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி, எது யூஸ் பண்ணாலும் நீங்கள் அதோட ஹெச்எஃப் என்ன வரும் பாருங்கள். ஏன்னா அவங்க இந்த நம்பரே கொடுத்து சாதாரணமாக இதோட மீப்போவா காண்க அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கான இப்போ 340 412 அப்படின்னா நீங்கள் டானாவுத்தல் போகிறதா 2 இருந்தால் 1 7 0, அடுத்தது 2 0 6, மறுபடியும் நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணால் 8 5, அடுத்தது 1 0 3,
இதுக்கப்புறம் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ 2 4 4 தான் ஃபஸ்ட்டு நம்பருக்கான ஹெச்எஃப் வேல்யூ. 4. இதே போல் தான் மற்ற நம்பர். ஸோ ஹெச்எஃப் பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பரோ சின்ன நம்பரோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். இதான் இதில் ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. நம்ம இந்த பெரிய நம்பருங்கிற போது கண்டிப்பாக டானாவுத்தலோ இல்லை டிவிஷன் மெத்தடோ யூஸ் பண்ணால் ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஷார்ட்கட்டுங்கிறது அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். சின்ன சின்ன நம்பருக்கு நான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ரைட். இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். 1230 மற்றும் 1926 இந்த எண்களை வகுக்கும்போது மீதி 12 தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த நம்பர் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அதை நம்ம 12 மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ 1230 12 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 1218. அடுத்தது 1926 12 போயிடுச்சு அப்படின்னா 1914. இப்போ இந்த 2 நம்பரை தான் நம்ம இதுக்கான ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். இந்த ஹெச்எஃப் கண்டுபிடிக்க பாருங்கள். இப்போ டானாவுத்தலே நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் 1914 பெரிய நம்பரை போட்டுக்கோங்க. இந்த சைடு இதுக்கு அடுத்துள்ள சின்ன நம்பர் நோட் பண்ணலாம். இப்போ ஒரே ஒரு டைம் தானே இருக்கும். ஒரு டைம்னா 1218. மீதி எவ்வளோ வரும் பாருங்கள். இப்போ இங்கே 12க்கு 14ல் 8 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸு 6 வரும். 6 இங்கே 0 இருக்கும். அப்போ 10 இருந்துச்சுன்னா 9. இங்கே 8 தான் இருக்கும். 8ல் 2 போன்ஸ் அப்படின்னா 6 696. இப்போ அடுத்தது 1218 எத்தனை 696 இருக்குது? இங்கேயும் ஒன்று தான் 696 போட்டுடலாம். ரிமைண்ட் எவ்வளோ பாருங்கள். இங்கே 2 வரும். இங்கே 11ல் 9 போன்ஸ்னால் 2. இங்கே 11ல் 6 போன்ஸ்னா 5 522. இப்போ 696. இதுலேயும் ஒரே ஒரு 522 தான் இருக்குது. இப்போ 522. மீதி எவ்வளோ பாருங்கள். 4. இங்கே 7 1 174 522. இப்போது 522 எத்தனை 174 இருக்குது? 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். அப்போ 174 × 3ன்னு பார்த்தீங்கன்னா 12க்கு 2 பேலன்ஸ் 1. 7 3 21 2 22க்கு 2 பேலன்ஸு 2. 1 3 3 3 + 2 522 வருதா? அப்போது 174 தான் இந்த 2 நம்பருக்கான ஹெச்எஃப் வேல்யூ. அப்போது மீதி 12 தரக்கூடிய மிகப்பெரிய எண் என்ன? 174. இது அதற்கான ஆன்சர். புரிஞ்சா? ஸோ பெரிய நம்பராக இருக்கனால நம்மளுக்கு ஒர்க்கு அதிகம். நம்ம இந்த மாதிரி நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பெரிய நம்பரையும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எக்ஸாம் காலில் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது, நல்லா கவனிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 32 மற்றும் 60 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்து D என்க. D = 32x + 60y எனில் x மற்றும் y என்ற முழுக்களை காண்க அப்படிங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தில் ஏதாவது ஒரு நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல எக்ஸுங்கிறது மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தில் பார்த்துருந்தோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்யும் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த எக்ஸ் ஒய் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட் விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 32க்கும் 60க்கும் எது ஹெச்எஃப் வரும்னு நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ பொது வச்சு தானே, அதை தான் டின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஹெச்எஃப் என்ன வரும்? 2ஆல் டிவைட் பண்ணால் 1 6, இங்கே 3 0. மறுபடியும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 8, இங்கே 15 வரும். இதுக்கு மேலே இதை டிவைட் பண்ண முடியாது. ஸோ 4 தான். 2 4 தான் இந்த டி வேல்யூ. அப்போ அதுக்கு ஈக்குவல் தானே இந்த வேல்யூ சொல்கிறாங்க. அப்போ என்ன? 32x + 60y ஈக்குவல் அந்த டிக்கு ஈக்குவல். டி தான் நம்ம ஹெச்எஃப் கண்டுபிடிச்சோம். அப்போ ஈக்குவல் 4 நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நீங்கள் கவனிங்க. இனிமேல் தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். எக்ஸு ஒய் என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 4ன்னு கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வேல்யூ பாசிட்டிவாகவும் ஒரு வேல்யூ நெகட்டிவாகவும் நம்ம போடணும். அப்போ பாருங்கள், இங்கே எக்ஸ் வேல்யூ நான் எது வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதில் எது கரெக்டாக மேட்ச் ஆகும் ஈக்குவல் டு 4 கிடைக்குன்னு பார்க்கணும். அவ்வளோதான். இப்போ எக்ஸ் வேல்யூ நான் 2ன்னு போடுறேன். அப்போ 2ஆவது மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 32 × 2 64. இங்கே ஒய் வேல்யூவை
மைனஸ் அப்படியே வச்சுக்கிறேன், 60னே வச்சுக்கிறேன். ஆனால் -1ன்னு வைக்கிறேன். அப்போ -1 வச்சா என்ன ஆகும்? +60 -60 மாறும். இப்போது 64 - 60 4ன்னு கிடைக்குதா? அப்போ எந்த வேல்யூ நம்ம வைக்கும்போது நம்மளுக்கு 4னே கிடச்சது? எக்ஸ் வேல்யூ 2ன்னு ஒய் வேல்யூ -1ன்னு. அவ்வளோதான், எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் வேல்யூ 2, ஒய் வேல்யூ -1. எது வேணாலும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம், அங்கே நம்மளுக்கு என்ன கண்டிஷன் வருதோ அதை பொறுத்து. ஓகேவா? ரைட். ஸோ அப்போ இங்கே ஹெச்எஃப்பும் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸ்ஒய் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம கரெக்டாக தெளிவாக எந்த நம்பரை சூஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த 4னே கிடைக்கும்னு பார்க்கணும். இதுதான் இங்கே உள்ள கான்செப்ட்டு. ஸோ நல்லா தெளிவாக இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்து வந்து நம்ம இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் 9வது கொஸ்டினை பாருங்கள். இந்த மாதிரி மாடலை நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேள்விப்பட்டிருப்போம். பாருங்கள், ஒரு மிகை முழுவை 88ஆல் வகுக்கும்போது மீதி 61 கிடைக்கிறது. அதே மிகை முழுவை 11ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதியை காண்க அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இதுக்கு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் 88ன்னு எடுக்க தேவையில்லை. 88ஆல் வகுக்கும்போது மீதி என்ன கிடச்சிருச்சா? 61 கிடச்சிருச்சா? இந்த 61 எடுத்துக்கோங்க. 61 எடுத்துகிட்டு அதே மிகை முழுவை, இதே மிகை முழுவை 11ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதி என்ன அப்படின்னா, இந்த 61 14 மட்டும் நீங்கள் வகுத்துட்டு மீதி என்ன கிடைக்குதோ அதுதான் ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? நீங்கள் வேறு ஏதேதோ பெரிய பெரிய நம்பரை யோசித்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இங்கே கிடச்சிருக்க மீதியை வச்சு தான் நீங்கள் அடுத்த ஒரு நம்பருக்கான மீதியை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ 61ல் எத்தனை 11 அடங்கும்? 5 11 அடங்குமா? ஓகே. ஸோ அப்போ 5 11 55 இருக்கும். அப்போது 61ல் 55 போணுச்சுன்னா பேலன்ஸ் 6 இருக்குமா? பேலன்ஸ் 6 இருக்குன்னு தானே? அப்போ 6 தான் அதற்கான மீதி. இங்கே என்ன மீதி வருதோ அதுதான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாகவே இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ரொம்ப யோசிக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கலாம், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஓகே. இப்போ அடுத்த மாடலை பாருங்கள். இது என்ன, இதில் என்ன மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வருங்கிற தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக ரீசனிங் கான்செப்டில் இங்கே இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், ஒன் பை ஒன்று நம்ம பார்க்கலாம். இங்கே இந்த பவர் கான்செப்டில் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ எடுத்துக்காட்டு 2.10 கவனிங்க. இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு a/b × b/a ஈக்குவல் டு 800 என்ற அமையும் இரு மிகை முழுக்கள் a மற்றும் b-ஐ காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாங்க. இப்போ இதிலையே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த 800க்கு நீங்கள் டானாவத்தல் நீங்கள் போகிறீங்க. அப்போ டானாவத்தல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், 2ன்னு வச்சிங்க 400, அடுத்து 2ன்னு வச்சிங்க அப்படின்னா 200, நெக்ஸ்ட்டு 2ன்னு வச்சா 100, அடுத்த 2 50, அதுக்கு அடுத்த 2 25, அதுக்கு அடுத்தது நீங்கள் 5ஆல் தான் வைக்கணும், 5 5. இப்போது இதில் பாருங்கள், 2 வந்து எத்தனை டைம் வருது? 1 2 3 4 5, 2/5. அடுத்து 5 எத்தனை டைம் வருது? 2 டைம்ஸ் வருதா? அப்படியே மாறுதா? இங்கே a வேல்யூவை 2ன்னும் b வேல்யூ நீங்கள் 5ன்னு வச்சிங்கன்னா கரெக்டாக இப்போ இங்கே a/5ன்னு கிடைக்கும், ஸோ a/bன்னு கிடைக்கும், அதே போல் b/aனே கிடைக்கும். அப்போது இதுதான் அதற்கான வேல்யூ. ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 5 நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டானாவத்தல் நீங்கள் போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்தது உங்களுக்கு இதே பயிற்சி கணக்கிலே பாருங்கள். இப்போது இதில் நீங்கள் பார்க்குறதுல ஒரு சிலது ஆப்ஷனை வச்சே நீங்கள் சால்வ் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் பெரிய நம்பராக இருக்கும், ஆனால் ஆப்ஷனில் கொடுத்துருக்க நம்பரை வச்சு நான் சால்வ் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் வந்து என்னோடய கிளாஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போது 3 6 3 6 3 6 இதை நீங்கள் 2 5 2 5 2 5 இதாக நீங்கள் வகுக்குறீங்க. ஆக்சுவலாக எந்த நம்பர் இதை காமனாக வகுக்குன்னு பார்க்குங்க. அப்படி அந்த மாதிரி பாருங்கள். இந்த டிவிசபிள் ரூல் இப்படி இல்லை, நான் சொல்லியிருக்க ஷார்ட்கட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நம்பர் தான். ஆனால் இப்போது 2 5 2 5 2 5, அடுத்து 3 6 3 6 3 6 என்ற எண்களின் மீப்பவா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இதை நீங்கள் காமனாக 1 இப்போ முதல் நம்பர் 1, அடுத்து 0 1, அடுத்து 0 1 இந்த நம்பரால் வகுக்கும்போது தான்
இப்போ 0 1 அடுத்த 0 1 இந்த மாதிரி நீங்கள் போடும்போது தான் 2 நம்பரையும் காமனாக வகுக்கும். ஓகேவா? இந்த 2 நம்பருமே இது காமனாக வகுக்கும். நீங்கள் இது நான் ஆப்ஷன் மெத்தடில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதை நீங்கள் கவனிச்சிங்க. இங்கே 25ன்னு வரும், இங்கே 36ன்னு வரும். அவ்வளோ இதுதான் இந்த நம்பரால் வகுக்கும்போது இந்த நம்பர் வரும். ஸோ அப்போது 1 0 1 0 1 தான் இதற்கான ஹெச்எஃப் வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இது புரியல அப்படின்னாலும் நீங்கள் இதை நினச்சி கன்ஃபியூஸ் ஆக வேணாம், விட்டுருங்க. அடுத்தது பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம பார்த்த மாதிரி தான் இதில் நீங்கள் இந்த நம்பருக்கு டான் வகுத்தல் போட்டு 2 வந்து எத்தனை டைம் வருது, 3 எத்தனை டைம் வருதுங்கிறத நீங்கள் நோட் பண்ணாவே இதுக்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது இப்போ இதெல்லாம் ஆப்ஷன் மெத்தடில் நான் சொல்லியிருப்பேன். மிகப்பெரிய 6 இலக்க எண் என்ன, அதே போல் மீதி 7 தரக்கூடிய மிகச்சிறிய என்னென்ன, இதெல்லாம் நான் ஆப்ஷன் மெத்தடில், அதாவது இந்த கேள்வி கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்கல்ல, அந்த 4 ஆப்ஷன் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டானாவத்தல் போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணால் இந்த நம்பரால் நீங்கள் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இதெல்லாம் நிறைய ஒர்க் இருக்குது. ஆனால் நான் ஆப்ஷன் மெத்தடில் சொல்லியிருக்கத அந்த வீடியோ கவனிச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஸோ அது நான் சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் நார்மல் மெத்தடே நான் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுதான் டைம் வேஸ்ட்டு. அதே இது நம்மளோட இதிலே நீங்கள் ஹெச்எஃப்கான ஷார்ட்கட்டு, இந்த மாதிரி எல்சிஎம்மில் வரக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்கன் 5 இலக்கன் 6 இலக்கான ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக என்னோடய கிளாஸ் உங்களுக்கு புரியும். ஸோ என்னோடய வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். ஓகே, அடுத்தது இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஆப்ஷன் மூலமாகவே இருக்க நம்பரை வச்சே கூட அகைன் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு அடுத்து உள்ள கேள்வியை பாருங்கள். இதுக்கு அடுத்ததெல்லாம் உங்களுக்கு ரீசனிங் கான்செப்டில் வரும். அதை ஒன்ஸ் நான் சொல்லிடுறேன், எப்போல்லாம் கேள்வி இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். ரீசனிங் கான்செப்டில் வரக்கூடியதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். பாருங்கள், ஒருவர் சென்னையிலிருந்து டெல்லிக்கு செல்ல ரயிலில் புறப்படுகிறார். அவர் தனது பயணத்தை புதன்கிழமை 22:30 மணிக்கு தொடங்குகிறார். எந்தவித தாமதமும் இன்றி ரயில் செல்வதாக கொண்டால் மொத்த பயண நேரம் 32 மணி நேரம் ஆகும். அவர் எப்பொழுது டெல்லியை சென்றடைவார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ லாஸ்ட்டாக புதன்கிழமை 22:30 இப்போ இது ரயில்வே டைம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மொத்தம் 32 மணி நேரம்ல 32 மணி நேரத்தில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 24 ப்ளஸ்ன்னு பிரிச்சுக்கலாம், 24 + 8ன்னு பிரிச்சுக்கலாமா? அப்போது 24 மணி நேரத்தில் வந்து பார்த்தோன்னா அவர் என்ன ஆகும், வியாழக்கிழமை புதன்லேருந்து ஒரு நாள் முடிஞ்சிருக்கும், வியாழன் 22:30 இருப்பார். இதில் வந்து 8 மணி நேரத்தை மட்டும் நம்ம கூட்டிக்கலாம்ல. ஸோ அப்போ ப்ளஸ் 8 மணி நேரம் அப்படின்னா இங்கே என்ன வரும், 22. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் ரயில்வே டைம்லேருந்து நார்மல் டயத்துக்கு மாற்றுங்க. 22:30 இதுலேருந்து நீங்கள் 12 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ வரும், 10:30. அப்போ இது பிற்பகல் தானே, இது வந்து பிஎம் தான், ஓகேவா? ஸோ அப்போது பிற்பகல் 10:30 இதிலேருந்து நீங்கள் 8 மணி நேரத்தை கூட்டிக்கோங்க. ஸோ வியாழன் வந்து வியாழக்கிழமை 10:30, அதுக்கப்புறம் 8 மணி நேரம் கூட்டணும் அப்படின்னா இதிலேருந்து 2னா 12:30, அதுக்கப்புறம் 6 12:30லேருந்து 6 மணி நேரம் அப்படிங்கிறம்போது 6:30ன்னு வரும், ஓகேவா? 6:30. அப்போது வெள்ளிக்கிழமை 6:30 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் 6:30 தான் அவர் சென்றடைவார். ஸோ டோட்டல் டைமை பொறுத்து கரெக்டாக கால்குலேட் பண்ணணும். இப்போ அதுக்கு அடுத்தது இந்த கேள்வியை பாருங்கள். கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள். இன்று எனது பிறந்த நாள் என்று கலா கூறினாள். வாணியிடம் உனது பிறந்த நாள் எப்போது நீ கொண்டாடினாய் என கேட்டாள். அதற்கு வாணி இன்று திங்கட்கிழமை நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன்னாடி கொண்டாடினேன் என்று பதிலளித்தால் வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் கேள்வி கேட்டிருக்காங்க. இது ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான், ஆனால் அதே டயத்தில் கேர்லெஸ் மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இது எப்படி சால்வ் பண்ணாங்கிறத சொல்லேன். என்ன பண்ணால் இன்று திங்கட்கிழமைன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்போது அந்த இன்று திங்கட்கிழமைங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்று திங்கட்கிழமை. அடுத்தது 75 நாட்களுக்கு முன்பு கொண்டாடினேன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ 7ஆல் டிவைட் பண்ணுங்கள், 70ன்ட்டு போகும்,
10 டைம்ஸ் போயிட்டு மீதி என்ன இருக்கோ அதெல்லாம் கான்செப்ட்டு. மீதி எத்தனை நாள்? 5 நாள் இருக்குது. இப்போது நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம், அந்த 70வது நாளுங்கிறது முழுசாக டிவைட் ஆகுதுல, அந்த 70வது நாளுமே திங்கக்கிழமை தான். எது 7ஆல் முழுசாக டிவைட் ஆனிச்சோ அந்த நாளுமே திங்கக்கிழமை தான். ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்ததான் நீங்கள் கவனிக்கணும். இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, அவருக்கு முன்பு அப்படின்னு சொன்னதுனால முன்பு ஒரு சில என்ன பண்ணாங்கன்னா, இந்த 70 திங்கக்கிழமை அப்படின்னா அடுத்தது 1 2 3 4 5ங்கிறத செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இப்படி நோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது தவறு. இப்போது 70வது நாள் திங்கக்கிழமை அப்படின்னா மேலே தான். இப்போ 1 2 3 4 5 முன்னாடி தானே, அதனால் அப்படி யோசிக்கணும். திங்கக்கிழமைக்கு முன்னாடி என்ன கிழமை? ஞாயிறு, அடுத்து சனி, அடுத்து வெள்ளி, அடுத்தது வியாழன், அடுத்து 5வது கிழமை புதன்கிழமை. அப்போது புதன்கிழமை தான் அவங்க அந்த பிறந்த நாள் கொண்டாடினாங்க. 75 நாளைக்கு முன்னாடி என்ன கிழமை? புதன்கிழமை. வாணியோட பிறந்த நாளும் புதன்கிழமை. இப்படி தான் நீங்கள் இதற்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிச்சுக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். இதுக்கான ஆன்சர் புதன்கிழமை. பாருங்க, புதன்கிழமை இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த கான்செப்டில் தான் உங்களுக்கு அடுத்தடுத்தது இருக்கும். இப்போது இந்த கேள்வியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். முற்பகல் 7 மணிக்கு அப்புறம் 100 மணி நேரத்துக்கு பிறகு என்ன நேரம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ முற்பகல் 7 AM தானே முற்பகல். 7 AMக்கு அப்புறம் 100 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ 100 மணி நேரத்துக்குள்ளே எத்தனை நாள் இருக்குதுன்னு பாருங்கள் முழுசாக. இப்போ 24 × 4 தான் நம்ம மல்டிபிள் பண்ணி ஆகணும். 4 தான் மல்டிபிள் பண்ணி ஆகணும். 4 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 16க்கு 6 பேலன்ஸ் 1, அடுத்தது 8 9 96ன்னு இருக்குது. மீதி 4 மணி நேரம் இருக்கும். இப்போது 96 மணி நேரம் கழிச்சுமே ப்ளஸ் 96 ஹவருமே கழிச்சுமே அந்த 7 AM தான். இப்போ 4 மணி நேரம் மட்டும் கூட்டிக்க வேண்டியதான். 4 மணி நேரத்தை கூட்டினோம்னா 11 AM. 11 AMங்கிறது தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி தான் அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ ரீசனிங் கான்செப்டில் இங்கே அதிகமாக இருக்கும் இந்த தேர்டு பயிற்சியை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து இதே போல் 6வது கேள்வியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பிற்பகல் 11 மணிக்கு 15 மணி நேரத்துக்கு முன்பு என்ன நேரம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பிற்பகல் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களா, 11 PM. 11 PM பிற்பகல். இதில் 15 மணி நேரத்துக்கு முன்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ நல்லா கவனிங்க. இதை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸில் தான் நீங்கள் செக் பண்ணணும். இப்போ ரிவர்ஸில் அப்படியே 12 மணி நேரம் அப்படின்னா, ரிவர்ஸில் 12 மணி நேரம் அப்படின்னா 11 AM அப்படியே மாறிடுமா? பிஎம்ங்கிறது அப்படியே 12 மணி நேரத்துக்கு முன்னாடினா 11 AM மாறிடும். இப்போ மொத்தம் 15 மணி நேரத்தில் 12 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டோம். அப்போ மீதி 3 மணி நேரம் தானே. அப்படியே 3 மணி நேரம் 3 குறைங்க. 3 குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 8ன்னு வரும். 8 AM காலை 8 மணிங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். அப்புறம் இதெல்லாம் லாஜிக்கானது தான். ஓகே, அடுத்தது பாருங்கள். இன்று செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா 45 நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறினார். என்னுடைய மாமா எந்த கிழமையில் வருவார் அப்படின்னு கேட்டோம்னா, சரி அவரோட மாமா எங்கே எப்போ வராருன்னு பார்ப்போம். இதில் உங்களுக்கு பிறகு அப்படின்னு சொன்னாலும் ஃபார்வேர்டு தான். அப்போ இன்று செவ்வாய்க்கிழமை நீங்கள் நோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 45 நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். எத்தனை வரும்? 6 7 42. அப்போது அந்த 42வது நாளுமே என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை தான். 42வது நாளுமே செவ்வாய்க்கிழமை தான். இப்போது அடுத்தது என்ன? 43 44 45 தானே இருக்குது. அப்போ புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை அவங்க மாமா வர்றாரு. ஓகேவா? ரைட். ஸோ வெள்ளிக்கிழமைங்கிறது தான் அதற்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்து பார்ப்போம். மோஸ்ட்லி அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். இது நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்க்குறது. நீ செகண்ட் பார்ட்டு அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர் வரிசையில் தான் நம்ம என்னென்ன பார்ப்போம்? கூட்டுத்தொடர் வரிசை, ஏபி ஜிபி ஸ்பெஷல் சீரீஸ்னு இருக்குல்ல, கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, அடுத்து சிறப்பு தொடர் வரிசைலாம் நம்ம அடுத்தடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.